4th லெசனோட கண்டினியூஷன் போடுறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2 பார்க்க போகிறோம். From the following information, calculate the value of a goodwill on the basis of 3 years. Purchase of average profit of last 4 years. இயர்ஸ் கொடுத்துருவாங்க, ரிசல்ட் கொடுத்துருவாங்க, அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, calculate the value of goodwill. குட்வில் எந்த வருஷம்? 3 வருஷத்துக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சம்மை விட இது டிஃபர் ஆகும். அது என்னென்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட். இது வந்து குட்வில் மெத்தட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இது வந்து குட்வில் கண்டுபிடிக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் போட போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்போ இதுக்கு மட்டும் ஏழு மைனஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2017 ரிசல்ட் வந்து லாஸு, அமௌண்ட் வந்து 3000. இட்ஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் 2015 ப்ராஃபிட், இதை நம்ம ஆட் பண்ணணும். 2016 இது ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். லாஸ்னாலே நமக்கு வந்து அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகும், அதனால் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2018 ப்ராஃபிட் 6000. லெட்ஸ் புட் அ சம். இப்போது நம்ம ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு போட போகிறோம். 2015 5000, 16 8000 மைனஸ், ஏன்னா 17 தானே நமக்கு லாஸ் ஆகிருக்கு, அதனால் 3000. நெக்ஸ்ட் 2018 6000. இப்போது இந்த 5000, 8000 ப்ளஸ் 6000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9000 கிடைக்கும். 9000 மைனஸ் 3000 16000. இப்போது 9000ல் 3000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 16000 கிடைக்கும். 16. இப்போ 1 2 3 4 ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதனால இதில் வந்து நம்ம இப்போ 4 டேபிளில் இதை அடிக்க போகிறோம். 60,000 by 4000, அல்லது நீங்கள் இப்படி கூட அடிக்கலாம். 4 into 4 is equal to 16. இப்போ 4 1s are 4, 4 4s are 16. Adding the zeros. நெக்ஸ்ட்டு நமக்கு 4000 கிடைக்குது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 4 டேபிளில் 16 வந்து 4 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட் இப்போ குட்வில் கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா அப்போ தானே நமக்கு இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் தெரியும். அதனால் இப்போ இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த 4000யும் 3000யும் இன்ட்டு பண்ணணும். இங்கே பாருங்கள், 4 into 3, 3 4s are 12. அந்த 4000 ஜீரோஸ் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 12000. குட்வில் ஈக்குவல் டு 12000. வாங்க புக்கை அக்செப்ட் செக் பண்ணலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 4000. எனக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிச்சு, 4000 கிடச்சிச்சு. குட்வில் 12000. இங்கே நமக்கு 12000 கிடச்சிருக்கு.